அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வில்வ மரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வில்வ மரமும் அதில் இருக்கிற இலையை பற்றி நம்ம பேசலாம். இயற்கை இந்த பூமியில் பலவிதமான மூலிகை மரங்களை படைச்சிருக்குது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் கொண்டது. அந்த ஒவ்வொரு மரத்தையும் சார்ந்து ஒவ்வொரு உயிரினமும் இருக்குது. அந்த மாதிரி தான் வில்வ மரமும் இந்த இயற்கை கொடுத்துருக்குது. இந்த வில்வ மரத்தை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். பொதுவாகவே வில்வ மரம் இந்த ஏரிக்கரையோரம், கிராமத்தில் அங்கங்கே, ஸ்கூலில் பள்ளிக்கூடம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கங்கே ஒவ்வொன்று மரம் தான் இருக்கும். அதிகபட்சம் வில்வ மரம் சிவன் கோயிலில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த வில்வ மரம் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் இந்த பூமியில் இருக்குது. பொதுவாகவே ஆன்மீகத்தில் வில்வ மரம் சிவனுக்கு உரியதான மரம், வில்வ இலை சிவனுக்குரியதான இலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிவன் கோயிலுக்கு போகிறோம். அங்கே சிவன் கோயிலுக்கு வெளியே இந்த கட்டளை போட்டு இந்த பூஜை சாமானம்லாம் வைப்பாங்களா, கற்பூரம், தீபம், அப்புறமேட்டுக்கு பூ, மாலை இதெல்லாம் வைப்பாங்களா. அதில் பார்த்திங்கன்னா இந்த வில்வ மாலை, வில்வ இலையெல்லாம் வைப்பாங்க. அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிவனுக்கு உள்ளே இருக்கிற ஐயர்கிட்ட கொடுத்து சிவனுக்கு பூஜை பண்ண வைக்கிறோம். இது எதனாலன்னா சிவனுக்கு வில்வ மாலை தான், வில்வ இலை தான் உகந்த இலைன்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த வில்வ இலையை சிவனுக்கு வச்சு பூஜை பண்ணணும்னா அதில் கிடைக்கிற நம்ம நன்மைகள் என்னென்னா, நமக்கு நாள்பட்ட தோஷங்கள் நீங்கும், தீராத கஷ்டம் நீங்கும், கடன் தொல்லை நீங்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை தான். அது எப்படி உண்மைன்னா, சிவன் மறைமுகமாக ஒரு சூட்சமமாக ஒரு விஷயத்தை மனித இனத்துக்கு சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னென்னா, இந்த வில்வ இலையை அவருக்கு பூஜை பண்ணி கொண்டாந்து மாலையாக போடுறது விஷயம் கிடையாது. நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் அந்த வில்வ இலையை நம்ம பயன்படுத்தினாதான் அதிலிருந்து கிடைக்கிற நன்மைகளை வச்சு நம்ம உயிர் வாழ முடியும், சுவிச்சமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும். அதை தான் சிவன் மறைமுகமாக சூட்சகமாக சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த வில்வ இலையை கொண்டு போய் சிவன் மேலே போட்டு பூஜை இதெல்லாம் பண்ணுறோம். அதுக்கும் காரணம் இருக்குது. பொதுவாகவே ஜோதிடத்தில் நம்ம ரொம்ப கஷ்டம், பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம், உயிர் போகிற சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா ஜோதிடர்களும் சொல்லுவாங்க, சில குருமார்களும் சொல்லுவாங்க, வில்வ இலையை கொண்டு போய் சிவனுக்கு போடு, சிவன் மேலே கொட்டி அதை சிவனுக்கு அர்ச்சனை பண்ணு, அப்படி பண்ணும்போது இந்த கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதை அப்படி செஞ்சுட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருந்தும் ஏன் வில்வ இலையில் கொண்டு போய் நம்ம பண்ணியும் நமக்கு அதோட கஷ்டங்கள் போகாமல் சில பேர் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு சிலர் அவதிப்பட்டுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சிவன் சொன்னது ஒரு உண்மையான சூட்சம் என்னன்னா, அந்த வில்வ இலையை நம்ம பயன்படுத்தணும், அதாவது மக்கள் பயன்படுத்தணும். பயன்படுத்தி அதில் நன்மைகள் எப்படி பெறாங்க அதை வச்சு தான், அதாவது வில்வ இலையை ஆன்மீகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, சிவனுக்கு பூஜை செய்கிறாங்க, தோஷ நிவர்த்தி பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த வில்வ இலையை நம்ம பயன்படுத்தினா, நம்ம தினந்தோறும் அந்த 4-5 வில்வ இலையை எடுத்து கஷாயம் வச்சு டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம்னா என்னென்ன நமக்கு நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. முதல்ல உடம்பில் இருக்கிற சளித்தன்மை குறையுது. இன்னொன்று, செரிமான பிரச்சனை, குடல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாகுது. குடல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியானாவே உடம்புல நமக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக சிந்திக்கக்கூடிய தன்மை வந்துடும் நமக்கு. அது இல்லாமல் மனம் ரொம்ப அமைதியாகவே இருக்கும், மேக்சிமம் அமைதியாக தான் இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற கல்லீரல் இருக்குல்ல, அந்த கல்லீரலில் இருக்கிற நச்சுத்தன்மைகளை முற்றிலும் நீக்கிறோம். கிட்னி, கர்ப்பப்பை இது சுத்தமாக வச்சிடும், பூர்ண சுத்தமாக வச்சிடும். அப்புறம் இந்த சர்க்கரை நோயால் அவதிப்படுறாங்கல்ல, அந்த இன்சுலின் போட்டுக்கிறாங்க,
அப்புறமேட்டுக்கு அதுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் ரெகுலராக சாப்பிட்றாங்க, ரெகுலராக இன்சுலின்லாம் போட்டுக்கிறாங்கல்ல. இந்த வில்வ கஷாயம் வச்சு டெய்லியும் குடிக்க அந்த இன்சுலின் போடுறது, அதுக்கு உண்டான மாத்திரை சாப்பிட்றது கம்ப்ளீட்டாக நிறுத்திடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து வில்வ சாறை நம்ம குடிச்சிட்டு வரும்போது தோல் நல்லா பிரகாசமாக ஆகும், பளிச்சுன்னு ஆகும். முகத்துலேயே பார்க்குறதுக்கே ஒரு ஈர்ப்புத்தன்மை கொண்டாடும், ஒரு க்ளோவிங் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் காரணம் வில்வ இலையில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மையால் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. இன்னொன்று, ஜோதிடத்தில் ராகு கேது தோஷம், அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஒருத்தருக்கு சனி திசை நடக்கிறது, சனி புத்தி நடக்கிறது, அப்புறம் ராகு புத்தி நடக்கிறது, கேது புத்தி நடக்கிறது, இப்படிலாம் இருக்கவங்களுக்கு தொடர்ந்து இந்த வில்வ சாரை கொண்டுட்டு வந்தீங்கன்னா அவங்களோட யோசிக்கிற தன்மை எல்லாமே முற்றிலும் மாறுபடும். அதோட அந்த கோளோட அலைவீச்சிலிருந்து நம்ம ஒரு 90% கண்டிப்பாக தப்பிச்சுக்கலாம். இது உண்மை. இவ்வளோ நன்மைகள் கிடைக்கிற அந்த வில்வ இலையை நம்ம வெறுமனே சிவனுக்கு கொண்டு போய் பூஜை செஞ்சு அதை பயன்படுத்தாமல் போயிடும். ஆனால் உண்மையிலே சிவன் மனிதனுக்காக அதுக்கு கொடுத்தாரு. நீங்கள் அதாவது இறைவன் மனிதனுக்காக இந்த இலையை நீ தொடர்ந்து சாப்பிட்டினா உனக்கு இவ்வளோ ஜோதிட ரீதியாகவும் உனக்கு நல்ல காலம் வருது, உடல் ஆரோக்கியமும் உண்டாக்கும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டாக்கும், டோட்டலாக உனக்கு ஒரு புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வில்வ இலைங்கிறத சிவன் மறைமுகமாக மக்களுக்கு சொல்கிறாரு. ஆனால் தற்போது நிலைமையில் வில்வ மரங்கிறது ரொம்ப அரிதான மரமாயிருச்சு. சிவன் கோயிலில் மட்டும்தான் இருக்குது, இல்லைன்னா வேறு எங்கேயாவது ஏரிக்கரை இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்படிப்பட்ட வில்வ மரத்தை நம்ம கிராமங்கள் தோறும் குறைஞ்சது ஒரு கிராமத்துக்கு ஒரு 20 மரமாவது நம்ம வளர்த்தணும்னா நம்ம முற்றிலும் இந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அது இல்லாமல் இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த ஜோதிட ரீதியாக உளவியல் ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் இந்த வில்வ இலையை உட்கொள்வதனால அவங்களும் தப்பிச்சுக்கலாம். ஆக வில்வ மரம் வில்வ இலை நமக்கு ஒரு சிரஞ்சீவி மூலிகை மாதிரி தான். அதனால் மக்களே, இந்த வில்வ மரத்தை ஒரு கிராமத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 10லேருந்து 20 மரமாவது நட்டு அந்த மரத்தை நம்ம உருவாக்கணும். அப்படி உருவாக்குனா தான் நம்ம ஒரு ஆரோக்கியமான உடலை நம்ம கொண்டாட முடியும், ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும். நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள், நம்ம மருத்துவ செலவு நம்ம சம்பாதிக்கிறதுல 30% பணத்தை மருத்துவத்துக்கே செலவு பண்ணுறோம். அதெல்லாம் வீண் செலவு. அதில் ஒரு வில்வ மரத்தை நம்ம வளர்த்துறதுனால நம்ம எவ்வளோ மருத்துவ பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம், பணப்பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம், எல்லாமே மறைமுகமாக தான். இதுதான் சிவன் மக்களுக்கு சூட்சமமாக சொல்கிறாரு. ஆனால் சிவன் மேலே இருக்கிற நம்ம அதீத பாசத்தால் சிவனோட விக்கிரகத்தில் கொண்டு போய் சிவனோட சிலை மேலே போய் நம்ம அந்த இலையை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அது கிடையாது. அது நமக்காக சிவன் சூட்சமாக சொன்னது. அதை நல்லா பயன்படுத்திக்கணும் மக்களே. அதை நல்லா பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி, பொருளாதாரத்தோடு சிறந்து வழங்க. நன்றி, வணக்கம். நல்ல பதிவுகளை போட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.